மதுராந்தகத்தில் 23ஆம் தேதி என்டிஏ கூட்டணி நடத்தும் பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நளினி ஸ்ரீ மூத்த வழக்கறிஞர், பாஜக மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு. மதுராந்தகத்தில் 23ஆம் தேதி என்டிஏ கூட்டணி நடத்தும் பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திரு ரவிசங்கர் பத்மநாபன், திருமதி மீனாட்சி ரவிசங்கர், டி நகர், சென்னை. பேப்பர் டோர் டெலிவரி பண்ணுவான், பால் டோர் டெலிவரி பண்ணுவான், கஞ்சா ஆன்லைன்ல டோர் டெலிவரி பண்றாங்க. சத்தியம், நான் போய் சொல்றேன்னு நினைக்காதீங்க. வந்தது கஞ்சாவை கொண்டு வந்து வீட்டுல ஆன்லைன் டெலிவரி பண்றான். இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்க்கிறது. ஏன் தெரியுமா வேடிக்கை பார்க்குது? விக்கிறவனே வந்தான். நான் இந்த குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்கிறவன், வழக்கு போட்டு வழக்கு மயிர போடுவ நீ வழக்கு. உண்மை அதுதான். எங்களை இந்த இளைஞர்களை, இங்க இருக்கிற இளம் பெண்களை கொன்று குவிக்கிற கேவலத்தை செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கிற இந்த திமுக அரசு, ஸ்டாலின் குடும்பம். திமுக காரர் இதுல இன்வால்வ் ஆயிருக்கா. பல பேர் மீது வழக்கு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஒருத்த மேல நடவடிக்கை இல்லை, விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிறான். ஆனா எத்தனை பொண்ணுகளுக்கு எதிரான எத்தனை கொடுமையா நடந்திருக்கு இந்த 4 வருஷத்துல. அண்ணா பல்கலைக்கழகத்துல, அந்த பல்கலைக்கழகத்துல காலேஜுக்குள்ள புகுந்து, ஒரு காலேஜ், ஒரு யூனிவர்சிட்டி, அதற்குள்ள புகுந்து அந்த பல்கலைக்கழகத்தை படிக்கிற ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்த்துது ஒரு நாய். எப்ப கல்லூரிக்குள்ளே வந்து பெண்ணுக்கு அந்த கொடுமையை செய்யறான்னா, திமுகவினுடைய அமைச்சர் இதே மா சுப்பிரமணியம் அந்த பெண்ணுக்கு பாலியல் கொடுமை செய்த அவனோட வீட்டுல போய் உட்கார்ந்து இவர் சாப்பிட்டு இருக்கிறாரு. போட்டோ வெளியே வருது. யூனிவர்சிட்டிக்குள்ள வந்து பொம்பளை பிள்ளைய அவ்வளவு கேவலமா, அவ்வளவு மோசமா நடத்தின அந்த நாய் உதயநிதி ஸ்டாலினோடு இருக்கிறப்ப அந்த புகைப்படம் வெளியே வருது. வந்துச்சா இல்லையா? பதில் சொன்ன இன்னைக்கு வரைக்கும் வாய் திறந்து. யார் அவன்? கோயம்புத்தூர்ல போன மாசம் ஒரு புள்ள நடு இரவுல சினிமா படத்துல பார்த்திருக்கிறவங்க தமிழ்நாட்டில் அது திரும்புதுங்க இன்னைக்கு நிலைமை. நடு இரவுல அந்த பிள்ளையை கடத்தி கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறான் செய்தியை பார்க்கிறோம். அத்தனை பேரும் போதையில இருந்தான். தமிழ்நாடு முழுவதும் கூட்டு பாலியல் வன்புணர்ச்சிகள் நடக்கிறது. நான் கேட்கிறேன், இங்க இருக்கிற இந்த நந்தகுமாரி என்ன நீ எல்லாம் வந்து சாதனை பண்ண எங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்க பொம்பளை பிள்ளைகள் நாளைக்கு வெளியே போனா திரும்பி வீட்டுக்கு பத்திரமா வருவாங்களா என்று வயிற்ற நெருப்ப கட்டிட்டு இருக்கிற ஆட்சியை ஸ்டாலின் இன்றைக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். நீ வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க ஒண்ணு கவலை எல்லாம் படாதீங்க. அணைக்கட்டு தொகுதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் அத்தனை தொகுதியும் இந்த முறை இரட்டைகளை தான் வெற்றி பெறும். நாம வெளிப்படையா நான் சொல்றேன், சர்வே எல்லாம் எடுத்த வச்சிருக்கிறோம். கோலத்தூர் தொகுதியே தெரிச்சிட்டு இருக்குது. அணைக்கட்டுங்க, கோலத்தூர் சேப்பாக்கமே நிக்காது. ஒட்டு மொத்தமா திமுக மண்ணைக்க போகுது. அப்புறம் நந்தகுமாராவது நொந்தகுமாராவது ஒண்ணும் கிடையாது, முடிஞ்சது. இதோட எழுதி வச்சுக்கோங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி அடைகிறது, இரட்டை இலை வருகிறது. பொய்யா பேசுறாங்க. நீங்க அவர் நந்தகுமார மட்டும் சங்கடப்பட்டு பயன் இல்லை. தமிழ்நாடு முழுக்க பொய் மட்டும் தான் பேசுறான் திமுக. இப்ப அண்ணன் சொன்னாங்க பாருங்க, அரசு ஊழியர் எல்லாரும் எழுந்து போராடுறாங்க. போராடினா ஆட்சி முடியறதுக்கு 3 மாசம் கூட இல்லை. இன்னும் இப்ப அறிவிக்கிறான், நான் உங்களுக்கு ஓய்வூதிய திட்டம் கொடுக்கிறேன். முதல்ல படிச்சவங்க, அரசு ஊழியர் அத்தனை பேர் படிச்சவங்க, அவங்களே ஏமாந்து போயிட்டாங்க. முதல் நாள் எல்லாம் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறாங்க. 2வது நாள் விட்டு 3வது நாள் பார்த்தா பத்திரிகையாளர்கிட்ட வந்து பாமர மக்களை, விவசாயிகளை ஏமாத்தினான்னு பார்த்தோம். கடைசியில படிச்சு எங்களையே ஏமாத்தி போட்டாங்க. இந்த திட்டம் வந்து சரியானதல்லன்னு பேசுறாங்க. உண்மையா இல்லைங்களா? ஓய்வூதிய திட்டம் ஏமாற்று திட்டம். இப்ப என்னங்கிற வந்து பொங்கலுக்கு உங்களுக்கு எல்லாம் 3000 ரூபாய் கொடுத்துருக்கிறேன். இது ஏன் ராஜா போன வருஷம் கொடுக்கலன்னு கேட்கிறோம். போன வருஷம் ஏன் கொடுக்கல, இந்த வருஷம் ஏன் கொடுக்கற? அடுத்த வருஷம் நீ இருக்க போறது இல்ல, அது வேற விஷயம். அடுத்த வருஷம் இருந்தான்னா தமிழ்நாடே திவாலாய் போயிடும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அம்மா தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க மறந்துருக்குமா? இதே ஸ்டாலின் வந்த பிறகு ரேஷன் பொருள் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பொங்கல் பரிசுன்னு சொல்லி 21 பரிசுகள் தருகிறோம். ஞாபகம் இருக்குங்களாம்மா? ஒரு வெள்ளம் கொடுத்தான், மண்ணுக்குள்ள போற வரைக்கும் அந்த வெள்ளம் நம்மளுக்கு மறக்காது.
நாங்க வெள்ளத்தை காலகாலமா பாக்குறோம்டா. கையில வெள்ளத்தை எடுத்து வச்சா அது வெள்ளம் இல்ல, வெள்ளம் ஓடுது. நாங்க கேட்டோம். எனக்கு சொன்னாங்க பாருங்க, தொலைக்காட்சி விவாதத்துல உட்கார்ந்து என்னையா இப்படி ஒரு பொருளை கொடுத்து வச்சிருக்கிறேன்னு கேட்டா, அவன் நம்மளை பார்த்து கேட்கிறான். நானே பிசிக்ஸ் வாத்தியாரு, நானே பள்ளிக்கூடத்துல கல்லூரியில மாணவர்களுக்கு பிசிக்ஸ் எடுக்கிற வாத்தியாரு. அவன் என்ன பார்த்து கேட்கிறான், வெள்ளத்துக்கு மெல்டிங் பாயிண்ட் தெரியுமா உனக்குங்கிறான். நான் என்னென்னமோ ஆசிட்டுக்கெல்லாம் மெல்டிங் பாயிண்ட் படிச்சிருக்கிறேன், என்னென்னமோ மெல்டிங் பாயிண்ட், வெள்ளத்துக்கு மெல்டிங் பாயிண்ட். ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இல்லையா? 21 பொருள் கொடுக்கிறோம்னா போய் நம்ம மக்கள் வாங்கிட்டு வந்தா பார்த்தா 18 தான் இருக்குது. என்னையா 18 பொருள் தான் இருக்குது, 21 சொன்னையே. பையே பைய ஒரு பொருளாடா, சரி அப்பவும் 19, அப்புறம் பைக்கு 2 கைப்பிடிங்கிறான். உண்மையா இல்லையா நான் சொல்லுவது? நீங்க இன்னைக்கு சிரிக்கிறீங்க. சத்தியம் திமுக ஆட்சி மறந்துடக்கூடாது. இந்த வேலையை செஞ்சவனை, நாட்டை கொள்ளையடித்து கொடுக்கிற இந்த கூட்டம் மீண்டும் நம்மிடம் வருகிறது. இனி ஒரு முறை இவனுக்கு வாய்ப்பு கொடுத்தோம்னா இல்லாமல் ஒழிந்து போய் விடுவோம். நீங்கள் அதை நினைச்சு பாருங்க. வலிமையோடு இருக்கிறோம். இப்ப நம்ம கிட்ட சொல்லிட்டு இருந்ததெல்லாம் கூட்டணி வலுவா இருக்குது, நாங்க தான் ஜெயிப்போம் இருந்தான் இல்லைங்களா? இன்னைக்கு அதிமுகவினுடைய கூட்டணி மிக மிக வலிமையான கூட்டணியாக மாறி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே, பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்னும் கட்சிகள் இணைகிறது. நம் கூட்டணி வலுவாகிறது. இப்ப அந்த பக்கம் ஆட்டம் காணுது. காங்கிரஸ்கார இன்னைக்கா நாளைக்கான் இருக்கான். நீ எனக்கு சீட்டு கொடுக்கறியா இல்ல நான் வேற இடம் பார்த்துட்டுமாங்கிறான். இப்போ கரெக்டா மாட்டி நிக்குது திமுக. இப்ப என்ன சொல்லுவான், நாங்க கூட்டணி அப்படியே இருந்தா ஜெயிச்சிருவோம்பா. நீங்க நம்பாதீங்க, முதல்ல பயத்தை விட்டுருங்க. நம்ம கிட்ட அவநம்பிக்கை கொண்டு வர்றதுக்கு கண்டதையும் பேசுவான். திமுக கூட்டணியில கட்சி இருக்கு, எந்த கட்சிக்காவது ஓட்டு இருக்கா? காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை ஓட்டு இருக்குதுங்க? சிபிஐ சிபிஎம் கட்சி இருக்கிறதா தெரியுமா? யாருக்கே ஓட்டு இருக்குது? வைகோவோட மதிமுகவுக்கு வைகோவே ஓட்டு போடுவாராங்கிறது டவுட். எந்த வெறும் கட்சி பேர் இருக்கு, கூட்டணி இல்ல. ஆனா அதிமுக அப்படி அல்ல, வலுவான கூட்டணியோடு இருக்கிறது. இன்னும் சொல்லுகிறேன், தனித்தே அதிமுக 234 தொகுதியிலும் போட்டியிட்டு வென்று காட்டி இயக்கம். வலுவா இருக்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கணும், நம்பிக்கை விட்டுறக்கூடாது. நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்தியாக சொல்ல விரும்பியது அதைத்தான் சொல்லுகிறேன். சாயந்தரம் 6 மணி 7 மணி ஆச்சுன்னா முதல்ல அம்மாங்கல்ல சீரியல் பார்ப்பாங்க. நாங்க மேடை ஏறி அம்மா அந்த சீரியல் எல்லாம் விடுங்கம்மா, அரசியல் 4 விஷயம் தெரிஞ்சுக்கலாம், செய்தி கேளுங்கம்மா. இப்ப நாங்களே கெஞ்சி கேட்கிற, தயவு செய்து சீரியலே பாருங்கம்மா. ஆமா, அந்த சாயந்தரம் 7 மணி ஆச்சுன்னா உலகத்திலே பிறந்ததிலேயே பொய்யர்கள் யாரு அப்படின்னா அந்த 4-5 பேர் டிவியில உட்கார வச்சிடறாங்க. நானும் தான், வேற வழியில் நாங்களும் போய்தான் அங்க போய் சண்டை போட வேண்டி இருக்கிறது. அங்கே வந்து உட்கார்ந்து விட்டால் என்னங்கிறன்னா, ஒண்ணு மேண்டை 12 வேலழகன் இருக்கிறார்கள். நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேசினாங்க. இவங்க எல்லாம் யாரு? அண்ணன் கோவிந்தராஜ் அவர்கள் அடுக்கடுக்கா வச்சாரு. இத்தனை வேலை செஞ்சிருக்கோம். இவங்க எல்லாம் யாரு? என்றைக்குமே தெருவிலே நின்று மக்களோடு மக்களாக மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள். புதுசா வந்த ஆளுகளா கிடையாது. அத்தனை பேர் மக்களோடு நின்று இருக்காங்க. 1000 பேருக்கு ஓஏபி வாங்கி கொடுத்திருப்பார், 10,000 பேருக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்திருப்பாங்க, 10,000 குடிநீர் குழாய்களை அமைத்து கொடுத்திருப்பாங்க, சாலை ஓடுவதற்கு மண்டபங்கள் கட்டுவதற்கு காரணமாக இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க இங்க களத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட்டினா கூட்டம் வருது. இவன் அந்த சாயந்தரம் 6-7 மணிக்கு வந்து உட்காந்துட்டு களத்துல அதிமுக வெல்றதுக்கு வாய்ப்பு குறைவு. உங்ககிட்ட யாரையா சொன்னா? நான் களத்துல இருந்தாயே வர்றேன். சாயந்தரம் வரைக்கும் நான் களத்துல இருந்துட்டு இப்பதான் டிவி கிட்ட வந்தேன். நீ ஏசி ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு ஏசி கார்லயே வந்து இறங்கி உட்காந்துட்டு நீ சொல்ற சோர்ஸ் வந்துருச்சு, அதிமுகவுக்கு வாய்ப்பு குறைவுங்கிறா. எழுதி வச்சுக்கிறா, அதிமுகவுக்கு அடுத்த 1000 ஆண்டுகளுக்கு அழிவு கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து தொடராட்சி அமைக்க போகிறது. எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அமைக்க போகிறது. நான் கேட்கிறேன், ஸ்டாலின், இங்க இருக்கிற நந்தகுமார் அவருடைய கைத்தடிகள் கூட பதில் சொல்லுங்கள். நான் கேட்கிறேன், எடப்பாடியார் அவர்கள் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்தவர். உங்களை போல என்னை போல இதுபோல் உட்கார்ந்து கூட்டம் கேட்டுக் கொண்டிருந்த மகன். தன்னுடைய உழைப்பால், இந்த கட்சியின் மீது கொண்ட விசுவாசத்தால், நேர்மையால் அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவே மாறினார். மாட்டிக்காட்டி இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து உட்கார்ந்துட்டு சும்மா போகல. நான் சொல்றேன், ஒரே ஒரு ஆட்சி காலம் 4 வருஷம், அதுல 2 வருஷம் கொரோனால போயிடுச்சு. மீதி இருந்த 2 வருஷத்துல 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார்.
தமிழ்நாடு முழுவதும் 11 மருத்துவக் கல்லூரி. இந்தியாவின் அரசியல் வரலாற்றில் வேற எந்த தலைவரும் செய்ததில்லை. சரியான ஆள் நீ. அப்படி இருந்தா எனக்கு எடுத்து நீ இதே இடத்துல மேடை போட்டு பதில் சொல்லணும். 2 வருஷத்துல 11 மருத்துவக் கல்லூரி மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார். அதோட சேர்ந்த மருத்துவமனைகளை கொண்டு வந்தார். நான் ஸ்டாலினை பார்த்து கேட்கறது என்ன தெரியுமா? 2 வருஷத்துல அந்த மகன் சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து முதலமைச்சராக வந்த மகன் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாரா? 4.5 வருஷம் ஆண்டுட்டீங்க. அதை 12ஆ மாத்திருக்கலாம் இல்லையா? ஆனா ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டுக்கு வாங்கியிருக்கலாமா இல்லையா? இல்லையே. 2000 அம்மா மினி கிளினிக்குகளை கொண்டு வந்தார். இப்ப நம்முடைய மலைப்பகுதி இருக்குது, நம்முடைய கிராமப்புறங்கள் இருக்குது. ஒரு சாதாரண தலைவலி காய்ச்சல் வந்துச்சுன்னா டாக்டர் போய் பார்த்தா 200 ரூபாய். அந்த 200 ரூபாய் இல்லாத என்ன பண்ணுவா? அதே தலைவலி காய்ச்சலோடைய தூங்க வேண்டியதா, வேற வழி இல்லை. இது சாதாரண குடும்பத்தில் பிறந்த எடப்பாடியாருக்கு புரிந்தது. அதனால் தான் கிராமங்கள் தோறும் கிளினிக் வரணும் சொல்லி தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக்குகளை திறந்தார். ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ், அங்க மருத்துவ பொருட்கள் இத்தனையும் வச்சு திறக்கப்பட்டுச்சு. ஆட்சிக்கு வந்து முதல் மாசத்திலேயே 2000 அம்மா மினி கிளினிக் மூடிய கொடூரர்களினுடைய ஆட்சி இன்றைக்கு நடக்குது. ஸ்டாலினுடைய ஆட்சி. எங்க எங்களுடைய மினி கிளினிக்? எங்க அம்மா உணவகங்கள்? எங்க தாலிக்கு தங்கம் திட்டம்? எங்க பெண்கள் ஸ்கூட்டிக்கு மானியம் கொடுக்கிற திட்டம்? எங்க அந்த படிக்கிற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்த திட்டம்? 1000 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் வெக்கமெல்லாம் பேசிட்டு இருக்குது திமுக. நான் கேட்கிறேன், அதிமுக ஆட்சி 2021 போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் மாசம் 1000 ரூபாய் விட அதிகமா அதிமுக கொடுத்துட்டு இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? தாலிக்கு தங்கம் 1 பவுன் தங்கம் கொடுத்தோம். அதிமுக ஆட்சி போற போது 1 பவுன் தங்கத்தோட விலை 25,000 ரூபாய். இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய். கணக்கு போட்டு பாரு. மாசம் 1000 ரூபாய்க்கு மேல நாம கொடுத்துட்டு இருக்கிறோம் வீட்டுல இருக்கிற அந்த தங்க நகையின் மூலமாக. கொடுத்தவர் எடப்பாடியார், கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா. இதுதான் மூலதன செலவீடு. ஒரு குடும்பத்துக்கு காசு கொடுக்கிறதுங்கிறது இன்றைக்கு அந்த 1 லட்சம் ரூபாய் இருந்தால் அதில் ஒரு 40,000 ரூபாய்க்கு பெட்டி கடை வைத்துக் கொண்டு வரவன் உட்கார்ந்தான் என்றால் அவன் வாழ்வு செழிக்கும். இதுதான் அதிமுக கொண்டு வந்த திட்டம். இன்னைக்கு இருக்க அந்த திட்டம் சுத்தமா இழுத்து மூடிட்டான். எந்த திட்டமும் நடைமுறையில் இல்லை. மக்கள் நல திட்டங்கள் ஒண்ணுமே இன்னைக்கு இல்ல. கொள்ளையடிச்சு சாகுறாங்க. எல்லா இடத்துலையும் கொள்ளையடிச்சான். எல்லாம் கொள்ளையடித்து முடித்த பிறகு திருடி 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 திருடுவதற்கு எதுவும் இல்லை என்ற நிலை வந்த பிறகு இப்பொழுது கிட்னியை திருடுகிறான். நீங்கள் சிரிக்கிறீர்கள், நான் சத்தியம் சொல்லுகிறேன். செய்திகள் வந்து இருக்கிறது, வெளிப்படையான செய்திகள் இருக்கிறது. கிட்னியை திருடுக. கிட்னி என்ன? சிறுநீரகம்டா. அது யாருமே கொடுக்கலடா, ஆண்டவன் கொடுத்து எங்களுக்கு பிறக்கும் போதே கொடுத்ததுடா. அதையுமாடா திருடுவீங்க? திருடுறான். திமுகவினுடைய எம்எல்ஏ ஒருவருக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டல்ல சாதாரண மக்கள், படிக்காத மக்களை வா காசு தரேன்னு கூட்டிட்டு போய் அவர்களுக்கே தெரியாமல் அவர்களுக்கு வைத்தியம் பார்க்கிறேன்னு சொல்லி கிட்னி எடுத்துட்டானுங்க. 3 மாசம் கழிச்சு அவ என்னமோ பிரச்சனையாட்டு இருக்குதுன்னு இன்னொரு டாக்டர் கிட்ட போனா அவர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொல்றாரு, எங்கய்யா உள்ள ஒரு கிட்னி காணுங்கிறாரு. கிட்னியே காணமான்ட்டு அவன் போனா அங்க போனா பல பேர் வரிசையில் நிக்கிறான். எல்லாத்தோட கிட்னியும் காணும். என்னாச்சு? திருடிட்டான். அமைச்சரிடம் முறையிடுறோம். ஒரு எம்எல்ஏ இந்த வேலையை செஞ்சிருக்காரு, திமுக எம்எல்ஏ நந்தகுமார். நாமாவது பரவாயில்லை, செம்மரக்கட்டையோடு நிற்கிறோம். அவன் கிட்னி வரைக்கும் போயிருக்கான். கிட்னி வரைக்கும் போயிருக்கான். அமைச்சரிடம் போய் சொல்லுகிறார், சார் கிட்னியை திருடிட்டா சார் உங்க எம்எல்ஏ. அமைச்சர் சொல்லுகிறார், கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க, தப்பு, வாயில போட்டுக்கோங்க. கிட்னி முறைகேடு. பேர் வைக்கிறக்காம கிட்ட சொன்னோம். நடவடிக்கை உண்டா இன்னைக்கு வரைக்கும்? இவர் இவ்வளவு ஏழை மக்களை ஏமாற்றி உடலுறுப்பை திருடி இருக்கிறார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று சொல்லி நீங்கள் நீதி விசாரணை வேணும்னு கேட்டா சிபிஐ விசாரணை வேண்டாம்னு கேட்கிறார் ஸ்டாலின். ஏன் வேண்டாங்கிற? ஏன் விசாரணைக்கு பயப்படுற? அப்ப அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக அட்டை பூச்சிகளை போல நம்முடைய ரத்தத்தை உறிஞ்சி கொடுக்கிறது இந்த கருணாநிதியின் குடும்பம், ஸ்டாலினுடைய குடும்பம். மறுபடியும் இவனுக்கு ஓட்டு போடணுமா? அன்பான மக்கள், நீங்க சிந்திச்சு பார்த்து சரியான முடிவெடுக்கணும். வேலழகன் இந்த தொகுதியில் நிற்கிறாரோ, இரட்டையில இந்த தொகுதியில் நிற்குதோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தொகுதியில் நிற்குதோ, திமுக மீண்டும் ஒரு முறை வென்று வந்தால் நாம் நமக்கு நாமே அவனுக்கு போடுகிற ஓட்டு நமக்கு நாமே போட்டுக் கொள்ளுகிற வாய்க்கரிசி என்பதை நீங்கள் மனசுல வச்சுக்கணும். அப்படி பண்ணலாம் நினைக்கிறவன் போடு, நீ மறுபடியும் போடு. திமுக நாங்க எதிர்கொள்றோம். ஆனா அதிமுக ஒண்ணும் பண்ண முடியாது. எங்களை என்ன பண்ணி போடுவான்? இன்னொருக்கா வந்தான்னா தமிழ்நாட்டையே அழிச்சிருவான்.
இங்க நிக்கிற இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகிற நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று வர வேண்டும். 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெல்லும் அதிமுக. இன்னைக்கு புதுசா சில வேலையை பண்றான். தம்பிகள் இளைஞர்கள் இருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன், கவனமாக இருக்க வேண்டிய இடம். என்ன செய்யறாங்க தெரியுங்களா? இன்னைக்கு ஊடகங்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லா ஊடகத்தையும் சொல்ல, சில ஊடகங்கள் என்ன செய்கிறார்கள்? தமிழ்நாட்டில் 4 முனை போட்டிங்கிறான். யார் வெல்வார்கள்? நாம பாக்குறோம். 2021ல அதிமுக இருந்துச்சு, திமுக இருந்துச்சு, கமலஹாசன் கட்சி இருந்தது, நீதி மையம் கமலஹாசன் கட்சி இருந்தது, சீமான் நாம் தமிழர் கட்சி இருந்தது, டிடிவி தினகரன் கட்சி இருந்தது. இத்தனை கட்சியும் இருக்கிற போது எந்த ஊடகமாவது 5 முனை போட்டின்னு சொன்னாங்களா? ஒரு ஊடகம் சொல்ல, ஒரு டிவி, ஒரு சேனல் சொல்ல 5 முனை போட்டின்னு சொல்லல. ஆனா இப்ப ஏன் 4 முனை போட்டி, 4 முனை போட்டி, 4 முனை போட்டின்னு ஏன் சொல்றான் தெரியுங்களா? திமுக செய்திருக்கிற இந்த கொடுமையான ஆட்சியின் மீது மக்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே அதிருப்தி இருக்கிறது, மக்களுக்கு வெறுப்பு இருக்கிறது. திமுக வெறுப்பு வாக்குகளை, திமுக எதிர்ப்பு வாக்குகளை 3ஆக 4ஆக பிரிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறான். இது திமுகவினுடைய சதி வேலை. நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு ஓட்டோடு இருக்கு. நாம் தமிழர் கட்சி 10 விழுக்காடு நாளைக்கு வாங்கிருச்சுன்னா அதனால ஸ்டாலினுக்கு ஏதாவது நட்டமா? ஒன்றும் கிடையாது. ஆனா அதே 2% ஓட்ட அதிமுக வாங்கிருச்சுன்னா ஆட்சியே மாறிடும். அப்புறம் திமுகங்கிற அந்த கருணாநிதியின் குடும்பம் இந்த கோலோச்சுகிற வித்தை எல்லாம் முடிஞ்சு போயிடும். அப்ப என்ன செய்யணும்? ஓட்ட பிரிக்கணும். நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன், இளைஞர்களுக்கு சொல்லிட்டு போறேன், கருணாநிதியின் மீது எங்களுக்கு அதிருப்தி இருக்கிறது, ஸ்டாலின் மீது அதிருப்தி இருக்கிறது. எனவே நாங்கள் புதிதாக வந்தவனுக்கு போடுகிறோம் என்று போட்டு தொலைத்து விடாதீர்கள். திமுகவை நேருக்கு நேராக எதிர்த்து நின்று வெல்லுகிற ஆற்றல் படைத்திருக்கிற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலைதான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருந்த நாளிலெல்லாம் சாதனைக்கு மேல் சாதனை படைத்த இயக்கம். நம்முடைய ஆட்சியிலே தான் 11 மருத்துவக் கல்லூரி, நம்முடைய ஆட்சியிலே தான் 2000 அம்மா மினி கிளினிக், நம்முடைய ஆட்சியிலே தான் குடிமராமத்து பணிகள், நம்முடைய ஆட்சியிலே தான் மக்களுக்கு தேவையான சகலவித விஷயங்களையும் செய்து காட்டினோம். அப்ப ஆனா எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மலர வேண்டும். அதுதான் இந்த மண்ணை காப்பாற்றுவதற்கு இருக்கிற ஒரே வழி. சில பேர் திடீர்னு வந்துட்டு நாங்க கட்சி ஆரம்பிச்சிட்டோம், எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க, நாங்க வந்தா ஜெயிச்சிருவோங்கிற. நம்ம வீட்டுல இருக்கிற பசங்களும் சில பேர் போறான்னு கேள்விப்படுறாங்க இல்லைங்களா? அதிமுக பசங்க போற மாதிரி எனக்கு தெரியல, நான் பார்த்த வரைக்கும் ஒருத்தரையும் காணோம். திமுக நிறைய பேர் போறான். இப்ப கூட இந்த லேப்டாப் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, பயங்கர மோசடி திட்டம் அது. இந்த லேப்டாப் கொடுத்துருக்கு, அதெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனா அந்த லேப்டாப் கொடுத்துருக்கிற திட்டத்துல வாங்கணும்னு மக்கள் எப்படி இருக்கான்னு பாருங்க. இளைஞர்கள் அந்த கல்லூரி மாணவர்களுக்கு கொண்டு போய் லேப்டாப் கொடுக்குறாங்க. வாங்கணும்னு அந்த லேப்டாப் மேல இருந்த கருணாநிதி படத்தை பூரா போய் சுரண்டிட்டான். சுரண்டின பிறகு பத்தி அந்த சுரண்டிட்டான்ங்கிறத பத்தி திமுக காரனுக்கு கவலை இல்லை. ஆனா நம்ம தலைவரை இவ்வளவு கேவலமா மனசுல வச்சிருக்கானே, பார்த்தோன்னு இப்படி பண்ணிட்டு அதை பத்தி கேவலப்படல. திமுக காரன் கேட்கிறான், வெளியிருக்கிறத சுரண்டிட்ட சரி, உள்ள ஒரு போட்டோ வச்சிருக்கிறோம்ல, அதை என்ன பண்ணுவீங்க? நம்ம பையன் சொல்றான், அதையெல்லாம் சாப்ட்வேர் போட்டு அழிச்சிடலாமியா, அதெல்லாம் ஒரு பெரிய வேலை இல்ல. நீ உன்னை மாதிரியவா நாங்களும் தற்குறியா கிடக்கிறோம், திமுக காரனை விட நாங்கள்லாம் படிச்சிருக்கிறோம், எனவே அழித்து விட முடியும்னா அழிச்சிட்டான். அழிக்கவே முடியாதபடிக்கு பண்ணியிருந்தான்னா லேப்டாப் தெருவில் போட்டு உடைப்பான ஒளிய வீட்டுக்குள்ள கொண்டு போக மாட்டான் கருணாநிதி படத்தோட. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை. எனவே ஸ்டாலின், இங்கே இருக்கிற ஸ்டாலினுடைய கைத்தடிகள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, காலம் மாறுகிறது, காற்று மாறி அடிக்கிறது. சாதாரண எளிய குடும்பத்திலே, விவசாய குடும்பத்திலே இருந்து வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக மாறி சாதாரண மக்களுக்கான அரசை அமைப்பேன் என்று சொல்லுகிற புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலான அரசுக்கான காலம் வருகிறது. 2026 சரித்திர சாதனை. நீங்க சில பேருக்கு மட்டும் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். இந்த சில பேர் பேசுகிற போது, சார் ஒரு மாற்றம் வேணும் சார், இப்படி நிறைய பேர் வந்து பாக்குறேன், எங்கேயாச்சும் பார்த்தா, சார் 2 பேத்துக்கு போட்டு மாற்றம் வேணும் சார். உனக்கு என்னதான் மாற்றம் வேணும்? இங்க உட்காரு, பேசணும் இல்லைன்னா உங்ககிட்ட. எது மாற்றம்? எது மாற்றம் தெரியுமா? பண்ணையார்களோ இந்த முட்டா மராசிகளோ தகப்பனுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு பேரன் ஆண்டு கொண்டிருந்த காலத்திலே சாதாரண குடிமகன், ஓட்டு வீட்டுல பிறந்திருக்கிறவன், உழவு செய்கிற தொழிலிலே வந்திருக்கிறவன், எந்த சாதியில் எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும்
அவனும் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெற முடியும் என்கிற அசாத்தியமான வெற்றியை படைத்து காட்டினாரே அறிஞர் அண்ணா. அது மாற்றம். அந்த மாற்றம் இன்னைக்கு தொடருது. அதனாலதான் சாதாரண குடும்பத்தில் உட்கார்ந்து சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த மகன் இன்னைக்கு பொதுச் செயலாளர், இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இதுதான் மாற்றம். மாற்றம் வேணும். மாற்றம் இதுதான். அதை தாண்டி மற்றதெல்லாம் ஏமாற்றம். நாங்கள் வந்தால் அதை செய்திருவோம். சில தலைவர்கள் எல்லாம் பேசுவதை பார்த்தால் நமக்கே பகீர் என்கிறது. நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் அவ்வளவுதான், ஒரே நாள்ல தமிழ்நாட்டை ஒன்று ரெண்டா வெட்டி எடுத்துட்டு போயிடுவோம். தைக்க நடக்குமா இதெல்லாம்? அப்ப யதார்த்தத்திற்கு புறம்பாக மக்களை திசை திருப்புகிறவர்களிலிருந்து தப்பித்து நாம் இந்த திமுக கொடூர ஆட்சிக்கு எதிரான ஒரு நல்லாட்சி அமைப்பதற்கு களம் காண்போம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் நான் சொல்லுகிறேன், எந்த இடத்தையும் மனச்சோறு வந்துடக்கூடாது. நம்பிக்கையோடு நிக்கணும். நம்ம தான் வெல்றோம். ரெட்டையில தான் வெல்லுது. எழுதி வச்சுக்கணும் நெஞ்சில. என்ன தொட்டு பார்க்க ஆள் கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. நாம தான் வெல்றோம். களத்துல நாம தான் இருக்கிறோம். நீங்க அதிமுக தொண்டனவெல்லாம் இன்னைக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கிறான். சோர் வணஞ்சுட்டான என்ன தேர்தல் வராச்சு, காலம் வந்தாச்சு. அதிமுக காரன் கரவேட்டியை கட்டிட்டு களத்துல இறங்கிட்டான்னா பிறகு வான வேடிக்கைதான். அதை காட்ட போறோம். நம்பிக்கையோடு இருங்க. ஒட்டு மொத்தமாக வென்றெடுக்க போறோம் தமிழ்நாட்டில். எனவே மன உறுதியோடு நெஞ்சுறுதியோடு களத்திற்கு வாருங்கள். புரட்சி தலைவர் அவர்களினுடைய 109வது பிறந்த நாளை ஸ்டாலின் ஆட்சியிலே நாம் கொண்டாடலாம். 110வது பிறந்த நாளை புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அரசியல் வாரிசு புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியிலே தான் கொண்டாடுவோம். அன்னைக்கு இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிற அண்ணன் வேலழகன் அவர்கள் மாண்புமிகு வேலழகன் அவர்களாக இருக்கும் போது அந்த கூட்டத்திற்கும் என்னையே அழைக்க வேண்டும், அந்த வெற்றி கூட்டத்தினை கட்டாயமாக உரையாற்றுகிற வாய்ப்பையும் நான் பெற வேண்டும் என்கிற அன்பு கோரிக்கையை வைத்து இந்த மேடையில் இருக்கிற எத்தனை பேர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை பெறப்போகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. யார் போட்டியிட்டாலும் அது புரட்சி தமிழர் எடப்பாடியாரினுடைய தொகுதி. அவரே போட்டியிடுகிறார் என்பதை மனதிலே வைத்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்து சென்ற அந்த வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்கு களம் அமைக்க வேண்டும். நீங்கள் களத்திலே இறங்கி போராட வேண்டும். தமிழ்நாட்டை இந்த கருணாநிதியின் குடும்பத்திடமிருந்து காக்கிற அந்த வரலாற்று கடமை அதிமுக தொண்டனுக்கு இருக்கிறது. களத்திலே இறங்குங்கள், பணியை தொடங்குங்கள். இரட்டை இலையின் வெற்றியை பார்ப்போம். நம் கொடி வானத்தில் உயர்ந்து பறக்கிற நாள் வந்திருக்கிறது. வாழ்த்துகள்.